பரிசுத்தமும் கிருபையும் பிதாவே ஆசீர்வாதமான இந்த நல்ல காலை வேளை அப்பா நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களோடு எங்களை கொண்டிருக்கிறவர் இந்த பரிசுத்த நாளிலே கொண்டு வந்து பாடி ஆராதிக்க உதவி செய்ததற்காக தொடர்ந்து வெளிப்படட்டும் கடந்து வந்து எல்லா பிள்ளைகளுக்காக நன்றி தடைபட்டவர்களை நினைக்கிறோம் உற்சாகப்படுத்தும் தயவும் கருணையும் மகிமையும் பிரசன்னத்தை சொல்லிக்கொள்ளட்டும் ஆண்டவரே ஆத்துமாக்கள் கடந்து வரட்டும் சபை இன்னும் வளர வேண்டும் ஆத்துமாக்கள் எண்ணிக்கை பெருகட்டும் மகிமையான இடமாகட்டும் சபை குறித்த தேவ திட்டங்களும் நிறைவேறட்டும் ஆவியானவர் கிரியை செய்யும் இந்த பகல் வேளை ஆராதிக்கப்படுகிற பிள்ளைகள் நிறைவான ஆசீர்வாதம் வருவதாக தீரங்கள் பாரங்கள் வேதனைகள் கவலைகள் போராட்டங்கள் உத்தரவுகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக விலகினங்கள் பிசாசுகள் நற்றமாய் விலகி போவதாக கர்த்தருடைய கிரியைகளை பிள்ளைகள் வெளிப்படட்டும் ஐயா கர்த்தருடைய வார்த்தைகளை தந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு வல்லமை ஜீவனை கொண்டு வரட்டும் நீரெங்களோடு இடைவரும் ஆவியானவரே உண்மையும் பலனுமாய் இருக்கிற ஆண்டவரே மகிமையான அனுபவத்திலே வளர அந்த கிரியை செய்யும் வார்த்தைகளை தன்னுகிற உயிர்ப்பையோ நாங்கள் இவ்வளவு நேரமே ஆராதித்திருக்கிறோம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க நாங்கள் ஆர்வமாய் காத்திருக்கிறோம் சதிகளை விருத்த சேதனம் பண்ணும் இருதயங்களை சேதனம் பண்ணும் ஆண்டவரே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையும் விழுந்து போவதில்லை என்று வசனம் சொல்லுகிறதே சாமுவேலுடைய வார்த்தைகள் கீழே விழுந்ததில்லையே ஆமென் சொல்லும்போது மோசே கொண்டு கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகளில் கொஞ்சம் தவறி போகவில்லை என்று சொன்னது போல இந்த வார்த்தைகள் பலனை கொண்டு வரட்டும் கிரியை செய்யும் நாமத்தை மகிமைப்படுத்த கொடுக்கிறோம் ஆசீர்வதியும் ஜெயந்தாம் இயேசுவின் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவரே நாமத்தில் காலை ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஸ்தோத்திரம் 1 நாளாகமத்தின் 17வது அதிகாரம் 17வது வசனம் இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சம் காரியமாக இருக்கிறது என்னை மகா மேன்மையான மனுஷனாக பார்த்தீர் என்னுடைய வீட்டை குறித்து குடும்பத்தை குறித்து வெகு தூரத்தில் உள்ள செய்தி எனக்கு சொன்னீர் இது உங்களுடைய பார்வையில் காரியமா இருக்கிறது என் பார்வையில் ரொம்ப பெருசு ஆனா உங்களுடைய பார்வையிலே கொஞ்சமாய் இருக்கிறது என்னை மேன்மையான சந்ததியின் குடும்பத்தில் உள்ள சந்ததியில் ஒன்றாய் என்னை பார்க்கிறேன் இந்த காலை வேளையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் எப்படி காண்கிற மனுஷன் பார்க்கிறபடி தேவன் பார்க்கிறவர் அல்ல நம்ம பார்க்கிறபடி நம்ம வாழ்க்கை தேவன் பார்க்கிறவரும் அல்ல நம்ம எப்படி பார்ப்போம் இப்ப என்ன சூழ்நிலையில் இருக்கிறோமோ எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோமோ அதத்தான் நம்ம இல்லையா ஐயோ என் நிலைமை இருக்கிறதே சூழ்நிலை இருக்கிறதே காரியங்கள் எப்படி இருக்கிறதே நான் இவ்வளவு பிரச்சனை நடுவில் இருக்கிறேனே சோதனை நடுவில் இருக்கிறேனே வேதனை நடுவில் இருக்கிறேனே கடன் வாழ்கின்றனே சமாதானம் இல்லாமலே இதிலிருந்து எப்படி நான் மீள கூடும் எப்படி நான் முடியும் சூழ்நிலை பார்த்தா எனக்கு ஒரு வாசலும் இல்லை ஒரு வழியும் தெரியல அப்படித்தான் நம்ம பார்ப்போம் ஆனா கர்த்தர் உண்மை நம்ம இருக்கிற நிலைமை உண்மைதான் ஆனா தேவன் நம்ம எப்படி பார்க்கிறார் தெரியுமா மகா மேன்மையுடைய சந்ததியின் பிள்ளைகளாய் நம்மை பார்க்கிறோம் ஆண்டவர் நம்மை பார்க்கிற விதம் மேலான ஸ்தோத்திரம் இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா இந்த 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரத்திலே தாவீதோடு ஆண்டவர் உடன்படிக்கை இந்த புத்தகத்தில் இருக்கிறது குறிப்பாக ஸ்தோத்திரம் தாவீதுடைய வாழ்க்கையிலே தாவீதை உணர்த்தி அதாவது கடந்த காலத்தில் எப்படி இருந்தாய் இனி உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்
உன் மரண காலம் எப்படி இருக்கும், உன் சந்ததிகள் எப்படி இருப்பாங்க, உன் மரணத்துக்கு பிறகு உன் காலத்துக்கு பிறகு உன் பிள்ளைகள் உன் குடும்பம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிறார். அப்படி பேசும்போது இந்த வார்த்தைகளை கேட்க 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 இந்த தாவீதுடைய உள்ளம் உடைகிறது. ஆண்டவர் மேல் அவர்களால் அன்பு பொங்குகிறது. அவன் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வருகிறது. எல்லா வார்த்தையும் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்தான். கேட்டு முடித்து விட்டு அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் வாசிக்க கேட்ட வார்த்தை. அவர் 3 காரியத்தை வசனத்திலே குறிப்பிட்டு சொல்லுகிறார். முதலாவது சொல்லுகிறது பாருங்க. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், தேவனே இது இன்னும் உம்முடைய பார்வையில் கொஞ்சமா இருக்கிறது. என் வாழ்க்கையில நீ செய்ய போகிற, என் குடும்பத்திலே செய்ய போகிற, என் தலைமுறைகள் வாழ்க்கையில செய்ய போகிற உம்முடைய பார்வையிலே கொஞ்ச காரியம். அப்படின்னா இன்னும் எவ்வளவோ நீ எனக்கு செய்ய இருக்கிறது சொன்னதை மட்டுமல்ல, எனக்கு சொல்லாத எவ்வளவோ நீ செய்ய போகிறீர். அடுத்து சொல்லுகிறார், என் குடும்பத்தை குறித்து வெகு தூரத்தில் உள்ள செய்தியை நீ சொல்லுகிறேன். வெகு தூரத்தில் உள்ள செய்தி, பல வருடங்கள், பல தலைமுறைகள், பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு பின்னாலே உன் சந்ததிகள் சந்தானம் எப்படி இருக்கும் என்பதை மனுஷ முறையில் சொல்றபடியே எனக்கு சொல்லி. அடுத்து அவர் சொல்லுகிறார், என்னை நீ இவ்வளவு காரியங்களை சொல்லுகிறீர்களா, என்னை பார்க்கிறது சாதாரண ஒரு மனுஷன் பார்க்கல, மகா மேன்மையான குடும்பத்தில் உள்ள மகா மேன்மையான சந்ததியாய் என்னை பார்க்கிறீர் என்று சொன்னார். அடுத்து நீங்க வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறது, இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க எனக்கு சொன்னதுனால எனக்கு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மன தைரியம் கிடைத்தது என்று சொன்னார். தாவீது அங்கிருந்து ஜெபித்தார். ஆண்டவர் என்ன சொன்னாரோ, தன்னை குறித்து தன் குடும்பத்தை குறித்து என்ன சொன்னாரோ அந்த காரியங்களை வைத்து தாவீது ஜெபித்தார். ஆனா தாவீதுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னபடி எல்லாம் அப்படியே நடந்தது. இந்த காலங்களிலே நம்ம ஒரு காரியம், நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம், எப்படி அதெல்லாம் முக்கியம். ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். நம்ம வாழ்க்கையை, நம்ம எதிர்காலத்தை எப்படி வைக்க வேண்டும் விரும்புகிறார் என்பதற்காக அந்த காலவெளியிலே புரிந்து கொள்ளும். நான் முதல்ல சொன்னேன், நம்ம பார்க்கிறபடி ஆண்டவர் பார்க்கிறவர் அல்ல. தேவன் நம்மை வித்தியாசமாய் பார்க்கிறார். இந்த தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற இந்த காரியத்தை 2 பகுதியாக சொல்கிறார். ஒன்று, நீ யார், நீ எப்படிப்பட்டவன், நீ எப்படி இருந்தாய், என்ன செய்தாய், உன் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை குறித்து சொல்லிவிட்டு, இனி உன் வாழ்க்கை எப்படி மாறப் போகிறது, கடந்த காலங்களை சொல்லி எதிர்காலத்தை குறித்தும் ஆண்டவர் பேசுகிறார். கடந்த காலங்களை சொல்லி எதிர்காலத்தை குறித்தும் பேசுகிறார். நம்ம வாழ்க்கையை நம்ம கடந்த காலங்களை சில நேரங்களில் யோசிக்கும் போது சிலர் கடந்த காலங்களை நினைத்து பார்த்து சந்தோஷம். என்ன தெரியுமா, கடந்த காலங்களில் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தேன், இப்போதோ நல்லா சொல்லுவாங்க. சிலருடைய வாழ்க்கையை பார்த்தா கடந்த காலங்களிலே நல்லா வாழ்ந்திருப்பாங்க, இப்போது வாழ்க்கையில பாதிக்கப்படுவாங்க, துக்கப்படுவாங்க. அப்ப கடந்த காலத்தை விரும்புவார்கள். சிலர் கடந்த காலத்தை விரும்ப மாட்டாங்க, சிலர் கடந்த காலத்தை விரும்புவாங்க. வாழ்க்கை எந்த நிலையில் இருக்கிறதோ அதை பொறுத்துதான் இருக்கிறது. இங்கே ஆண்டவர் தாவீதை குறித்து சொல்லுகிற காரியம், உன்னை மகா மேன்மையான சந்ததியாய் உன்னை பார்க்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிற காரணம். வாசிக்கலாம் 17ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தை ஆண்டவர் என்ன சொல்லி ஆரம்பிக்கிறார் பாருங்க. இப்போதும் என் தாசனாகிய தாவீதே, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் அதிபதியாய் இருக்கும்படி ஆண்டுகளுக்கு பின்னே நடந்த உன்னை ஆட்டுத் தொழுவத்திலிருந்து எடுத்து போதும். நடத்தி வாசி, அதை இன்னும் வாசிக்கணும். நடத்தி வாசி. முதலாவது ஆண்டவர் தாவீதை குறித்து சொல்வது, உன்னை ஆட்டுத் தொழுவத்திலிருந்து நான் எடுத்தேன். கொஞ்சம் சிந்திங்க. தாவீதுடைய கடந்த கால வாழ்க்கை,
உன்னை தொழுவத்திலிருந்து எடுத்து. சங்கீதத்திலே வாசிக்கும் போது கரவலாடுகளுக்கு பின்னால போனார். கரவலாடுகளுக்கு பின்னாலே போனார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆடு வளர்க்கிறோம். நம்ம நிறைய பேர் ஆடு வளர்க்கிறோம். 1, 2, 4, 5 குறிப்பிட்ட அளவு ஆடுகள் வளர்க்கிறோம். ஆடையே வளர்த்து ஆட வைத்தே தொழில் செய்து ஆட வைத்தே வாழ்கிற மக்கள் இருக்கிறார். அந்த மக்கள் நூற்றுக்கணக்கான ஆடுகளை வைத்திருப்பாங்க. இந்த நூற்றுக்கணக்கான ஆடுகளை வைத்திருக்கிறாங்க. தன் தகப்பனுடைய ஆடுகள் எல்லாம் அந்த காலத்தில் இஸ்ரவேலுடைய முக்கியமான வருமானம் மாடுகள் தான். முக்கியமான வருமானம் ஆடு. இந்த தாவீது ஆடு மேய்க்கிறான். எப்படி மேய்க்கிறான்? நூற்றுக்கணக்கான ஆடுகளை மேய்க்கிறான். கொஞ்சம் சிந்திங்க, இந்த ஆடு மேய்க்கிறவனுக்கு நல்ல நாகரிகம் இருக்குமா? நம்ம போல நல்ல பேண்ட் ஷர்ட் போட்டு டிப்டாப்பா கையில வாட்ச் கட்டி கண்ணாடி வச்சு தௌதுடா மீசையெல்லாம் முறுக்கி விட்டு தௌதல செங்கல்லாம் அடிச்சு தலைமுடி அங்கேயும் ஒரு முடி காட்டுல அசையாம டிப்டாப்பா ஒரு ஆடு மேய்க்கிறவன் நடக்க முடியுமா? நடப்பானா? சிந்திங்க, கொஞ்சம் நல்லா சிந்திங்க. ஆண்டவருக்கு நம்முடைய மனக்கண்களை திறக்கணும். ஆட்டு தொழுவத்திலிருந்து எடுத்து ஆட்டு தொழுவம். மாடு வளர்க்கிறவங்க மாட்டுக்கு ஒரு தொழுவத்தாங்க. அவங்க காலையில மாட்டுக்கு பாலை கலந்து அதுக்கு ஆகாரத்தை கொடுத்து அது என்ன செய்வாங்கன்னா அந்த மாட்டை தன் தொழுவத்திலிருந்து வெளியே கட்டுவாங்க. இன்னொரு இடத்துல கட்டுவாங்க. அதே போலதான் ஆட்டையும் தன் தொழுவத்திலிருந்து முதல்ல வெளியே கொண்டு வந்துவிட்டு அந்த ஆட்டின் தொழுவத்தை ஆட்டின் தொழுவத்தை சுத்தம் பண்ணுவாங்க. இரவும் அந்த ஆடுகள் கழிக்கிற அந்த யூரின் மோசல் எல்லாம் அந்த இடத்துல சுத்தம் பண்ணுவாங்க. தாவீதுடைய ஆரம்ப கால வாழ்வை நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்க எந்த நிலையில ஆண்டவர் உங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்பதை உங்க வாழ்க்கையின் பின்னணியை திரும்பி பார்க்கும்படி கர்த்தர் நமக்கு இன்றைக்கு கண்களை திறக்கணும். இன்றைக்கு நம்ம மேன்மையா இருக்கிறோம். ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம். ஆடு மேய்க்கிறவன் ஒரு நல்ல வஸ்திரம் கொடுப்பானா? ஆடு மேய்க்கிறவன் ஒரு நல்ல ஒரு 4 பேர் மத்தியில ஒரு நல்ல தரமான விதத்திலே நிற்பானா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆடு மேய்க்கிறவனுக்கு விதவிதமான உணவுகள் கிடைக்குமா? யோசித்து பாருங்க. கிராமப்புறங்களில் ஆடுகளை நிறைய மேய்க்கிறவங்களை நீங்க பாத்தீங்கன்னா அவன் கையில ஒரு கம்பு இருக்கும். அவன் இடுப்புல ஒரு அருவா தொங்கப்பட்டிருப்பான். அவன் கையில ஒரு வாளியில கஞ்சி சாப்பாடு மதிய தேவையான சாப்பாடு ஒரு வாளியில வச்சு ஒரு டவல் எடுத்து தலையில கட்டி இருப்பான். சட்டை போடுறவங்க சட்டை போடாம ஒரு லிங்கியோ அளவுக்கு ஏற்ற ஒரு வஸ்திரத்தை கொடுத்திருப்பான். இவன் ஆடுகள் அளப்போம். அவனுடைய குறிக்கோள் எல்லாம் என்னன்னா தன் வாழ்க்கையில நம்ம நல்லா நீட்டா இருக்கணும், நம்ம நல்லா சாப்பிடணும், நம்ம திருப்தியா இருக்கணும். அதல்ல ஆடுகளை மேய்க்கணும், ஆடுகளை வளர்க்கணும், ஆட்டு மந்தையை பெருக்கணும். அதுல கவனமா இருப்பான். அப்போ அவனுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையான, அப்படிப்பட்ட ஒரு தாழ்ந்த, அப்படிப்பட்ட ஒரு மதிப்பில்லாத ஒருவனை ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை ஆட்டு தொழுவத்திலிருந்து நான் தேர்ந்தெடுத்தேன். ஒரு மனுஷனை மகா மேன்மையான மனுஷனாய் ஆண்டவர் பார்க்கிறார் என்று சொன்னால் நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் அதுதான். நல்ல படித்தவன், நல்ல பட்டத்துல இருக்கிறவன், நல்ல பதவியில் இருக்கிறவன், நல்ல ஐஸ்வர்யவான், நல்ல பியூட்டிபார் மேக்கப்ல நடக்கிறவங்க, நல்ல டிப்டாப் நிலைமையில நடக்கிறவங்க, அவங்களுக்கு ஆண்டவர் தேர்ந்தெடுத்து நீதான் தகுதின்னு சொல்லி அவனை மேன்மைப்படுத்துவார் என்று நினைக்காதே. நீதிபதியில் சொல்லப்பட்டிருக்கிறது மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கர்த்தர் தாழ்மையிலிருந்து ஒருவரை தூக்கி எடுக்கிறார். எவ்வளவு மேன்மை இருந்தாலும் நமக்குள் இருக்க வேண்டிய ஒன்று தாழ்மை. அந்த தாழ்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. ஆண்டவரே சொல்கிறார், நீ ஆட்டு தொழுத்துல இருந்த, ஆட்டு தொழுத்தை சுத்தம் பண்ணி கொண்டிருந்த, ஆட்டுக்கு உணவு கொடுத்து கொண்டிருந்தான், ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். காலையில வேலை அதுதான். தூங்குறது மட்டும்தான் உனக்கு சமயம். மீதி எல்லாமே நீ ஆடு போல மாறிட்ட.
அப்படி இருந்த உன்னை ஆடுமைக்கிறவன் ஒரு கல்யாண வீட்டுக்கு போவானா? சீக்கிரமா போகணும்னாலும் அதுக்கு வரைகளை ஒழுங்கு பண்ணிட்டு இந்த சாப்பாடு பந்தி வச்சிருக்கான்னு பார்த்து பந்தி வச்ச நேரத்துல ஓடி சாப்பிட்டோம். வேற எதுல உனக்கு நேரம் செலவிட முடியாது. பெரிய ஸ்டாண்டர்டா இருக்கிறவங்க, நல்ல கணத்துக்குரியவங்க, மதிப்புக்குரியவங்க, ஆடுமைக்கிறவங்க கூப்பிட்டு வீட்டில் கல்யாணம் இருக்கப்ப வருதுன்னு சொல்லுவாங்களா? அழைப்பு கொடுப்பாங்க, அதுவும் கொடுக்க மாட்டாங்க. தன்னை குறித்து தாவீது என்ன சொல்றாரு தெரியுமா? ஆண்டவர் சொல்றது நான் சொல்றேன். அவன் தன்னை குறித்து என்ன சொல்றான் தெரியுமா? தாவீதுக்கு திருமண நாள் வந்தது. தாவீதுக்கு திருமண நாள் வந்தபோது ஒருத்தர் சொல்றான், என் மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். ஆட்கள் கூப்பிட்டு சொல்றா, நீங்க தாவீதுகிட்ட பேசுங்க, என் மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி சொல்லுங்க. யாரு? சவுல் ராஜா. சவுல் ராஜா சொல்லுகிறார். ஆட்டு தொழுதுல கிடக்கிறவன் ராஜாவுடைய வீட்டுல போய் ராஜாவுடைய மகளை கல்யாணம் முடியுமா? தகுதியா? யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் ஆண்டவர் மேன்மைப்படுத்தும் போது அவனை எந்த நிலைக்கு கொண்டு வருவார்? ஆட்டு தொழுதுல தான் கிடந்தான். நாகரிகம் இல்ல, படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, வேற ஒரு காரியத்துக்கு செலவிடல, நல்ல வஸ்திரம் கொடுக்கல. சுருங்க சொன்னா கால்ல போடுறது செருப்பு, நல்ல செருப்பு இல்ல. ஆடுமைக்கிறவங்க கால்ல போட்டு செருப்பு பாருங்க, உப்பு எல்லாம் ஓட்ட பார் அத்து ஒண்ணி ஊக்கு வச்சு கட்டி கொடுத்து வச்சிருப்பாங்க. இல்லைன்னா ஏதாவது எதுவும் வச்சிருப்பாங்க. இதான் ஆடுமைக்கிறவங்களுடைய நிலைமை. அவனுக்கு இப்ப வர்ற வாழ்க்கை இருந்து ராஜாவுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கப்பட்டார். அவர் அதுக்கு என்ன பதில் சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 23. பேசினார்கள். அப்பொழுது தாவீது, நான் ராஜாவுக்கு அடிமையாக ஆகிறது அது லேசான காரியமா? நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவன். அப்ப ஆட்டு தொழுவத்தில் கிடக்கிறவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவன். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. இந்த வார்த்தைகளை சொல்லி முடிச்ச உடனே அவன் சொல்லுகிறான், என்னை ஆட்டு தொழுவத்தில் கிடந்த என்னை மகா மனுஷனாய் பார்க்கிறேன் ஆண்டவரே. எப்படி அவனுடைய உள்ளம் உடைந்து ஆணியில கண்ணீர் வந்து பாருங்க. கடந்த காலங்களை நினைச்சு பார்த்துருப்பானா இல்லையா? கடந்த காலங்களை யோசித்து பார்த்துருப்பானா இல்லையா? ஒரு நேர ஆகாரத்துக்கு வழி இல்ல, 4 பேர் மத்தியில தகுதி கிடையாது, எல்லாரும் அல்லவாரம் என்றாங்க. இந்த களத்துல சகோதரர்கள் இருக்கிறாங்க. தகப்பன் போய் விசாரித்து விட்டு வா என்று சொல்லும் போது அந்த யுத்த களத்துக்கு போற இடத்துல கூட பிறந்த சகோதரன் சொல்லுகிறான், கொஞ்சம் ஆடு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாயே, அது என்ன பண்ணிட்டு வந்த? ஓடுன்னு சொல்றான். தன் சொந்த சகோதரன் கூட அவன் ராணுவத்துல இருக்கிறான். இவனை பார்த்து சொல்றான், நீ ஆட்டுக்கு பின்னால போ, நீ ஆட்டு தொழுதுக்கு போ. அவன் சொல்லுகிறான், அற்பமாய் எண்ணப்படுகிறவன். சகோதரர்களால், குடும்பத்தினர்களால், உறவினர்களால், சொந்த பந்துக்களால், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களால், அறிமுகமானவர்களால், நண்பர்கள், சிநேகிதர்களால் அற்பமாய் எண்ணப்பட்டவன். காலை வெளியில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த காலை வெளியில் உங்க வாழ்க்கை எப்படி அந்த நிலைமையில வந்திருக்கிறீங்க? உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், உங்களை ஆண்டவர் உலகம் அற்பமானவர் என்று சொல்லலாம், ஆனால் மகா மேன்மையான சந்ததியின் பிள்ளைகளாய் கர்த்தர் பார்க்கிறார். கடந்த காலத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். அதான் சொன்னேன், நம்ம இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்ப்போம். ஆண்டவரோ நம்ம வாழ்க்கை, நம்ம சந்ததிகளை நம்மையும் எவ்வளவு மேன்மையாய் வைக்க வேண்டும் என்றாரோ அதை குறித்து அடுத்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க. முதல்ல சொன்னார், உன்னை ஆட்டு தொழுவத்திலிருந்து எடுத்தேன். அடுத்து சொல்றார், வாசிங்க. நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்தேன். ஆண்டவர் உங்க கூட இருந்தாரா?
ஆண்டவரே இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டதிலிருந்து எத்தனையோ சோதனைகள், வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், மரணங்கள், வியாதிகள், ஆபத்துகள், நெருக்கங்கள், கடன் சுமைகள், அங்கலாய்ப்பு, தனிமைப்பட்ட அனுபவங்கள், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற பாதையை நம்ம கடந்து தான் வந்திருக்கிறோம். தேவன் என்ன சொல்லுகிறார்? போன இடமெல்லாம் உன்னோடு கூட இருந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, நமக்கு வந்த பிரச்சனைகள், ஆபத்துகள், கஷ்டங்கள், துன்பங்கள் இன்னைக்கோ நம்ம மரித்து போயிருக்க வேண்டிய இந்த உலகத்திலே நபர் இருந்தாருன்னே அளவுக்கு போக வேண்டிய நம்மை தேவன் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். எங்கெல்லாம் என்ன ஆபத்து வந்தது, என்ன கஷ்டம் வந்தது, எல்லா இடத்திலும் தேவன் நம்மோடு இருந்திருக்கிறார். கடந்த கால வாழ்க்கையை ஆண்டவர் பாத்தீங்களா? கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும். ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்ம நடக்கிறார். நம்மமே எத்தனை நேரம் யோசித்தோம், வாழ்நாள் முடிஞ்சு போச்சு. எத்தனை தடவை நம்ம வாழ்றதை விட தலைவலித்து வாழ்றதை விட நம்ம சாகிறது நல்லது பண்றது மாடிக்கிறோம். சாவு வராதா என்று சொல்லி வாஞ்சித்தோம். ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ள கூடாதா என்று நம்ம ஜெபம் பாருங்க. அந்த நேரங்களில் எல்லாம் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த நேரங்களில் எல்லாம் கர்த்தர் கூட இருக்கிறார். யார் சொல்ற வார்த்தை? மனுஷன் சொல்ற வார்த்தை அல்ல. தேவன் சொல்லுகிறார், இடங்களில் எல்லாம் உன்னோடு கூட இருக்கிறார். நீங்களாம் எல்லாம் செய்தாயோ, அந்த காலங்களில் எத்தனை வருஷம் வாழ்ந்தாயோ, அத்தனை வருஷம் உன்னோடு கூட இருக்கிறார். ஒன்று காரியம் கூட இருந்து செய்ததை அந்த வசனத்துல சொல்லி வாசிங்க. உன்னோடு கூட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக ஆண்டவர் நம்ம கூட இருந்து என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? நம்முடைய சத்துருக்களை நிர்மூலமாக்கி. நம்முடைய சத்துருக்கள் யாரெல்லாம் அழியணும், நம்ம குடும்பம் அழியணும், நம்ம தலைமுறைகள் அழியணும் சொல்லி விரும்புகிறார்களோ அவங்களே கர்த்தரை தவிர நம்மை கர்த்தர் அழிவுக்கு ஒப்புக்கொடுத்தார். ஆமென் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் கூடவே இருந்தார். ஒருவேளை இதுவரைக்கும் வாழ்க்கையில ஒரு மேன்மையை அடையாம இருந்திருக்கலாம். அடுத்த கட்டத்தை நம்ம கவனிங்க. ஆனால் இதுவரைக்கும் வாழ்க்கையில ஒரு மேன்மையை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? உங்கள் சத்துருக்களை அழித்திருக்கிறார். உங்களை கொல்ல நினைத்த, உங்களுக்கு ஆபத்துகளை கொண்டு உங்களை அழிக்க நினைத்த, வியாதியை கொண்டு உங்களை அழிக்க நினைத்த, வில்லுசூரியங்களை செய்து உங்களை உங்கள் குடும்பத்தை அழிக்க நினைத்த, அவமானமான இல்லாத வார்த்தைகளை சொல்லி உங்களை அவமானப்படுத்தி தேசத்தை விட்டு துரத்துவதற்காக உங்களுக்கு எதிராக பொய் வார்த்தைகளை அம்புகளை போல எடுத்து எறிந்த அந்த சத்துருக்களை எல்லாம் தேவன் அழித்து போட்டார். அந்த இடங்களில் எல்லாம் கர்த்தருடைய தலைகளை நிமிர்த்தி நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் இவ்வளவு நல்லவரா இருக்கிறார். எங்க இருந்து எடுத்தால் ஆட்டு தொழுதிலிருந்து. ஆண்டவர் மனுஷனை மேன்மையான நிலைக்கு கொண்டு வரதுக்கு நிறைய காரியம் செய்கிறார். அது கொஞ்சம் டைம் ஆகுது. பாத்தீங்களா? கொஞ்சம் காலம் ஆகும் இல்லையா? பொறுமையோடு ஆண்டவர் சமூகத்தில் பொறுமையோடு காத்திருக்கிறோம். நிச்சயமா கர்த்தர் மேன்மைப்படுவார். அடுத்து என்ன சொல்லப்படுது பாருங்க. பூமியில் இருக்கிற பெரியவர்களின் நாமத்தை உனக்கு உண்டாக்கி நம்முடைய பெயரை பிரஸ்தாபமாக்கினார் ஆண்டவர். நம்ம பெயரை நம்ம பெயரை சொன்னாலே அநேகர் பயப்படவும் நடுங்கவும் தக்கமான விதத்துல கர்த்தர் பெருமைப்படுத்தும். ஆபிரகாம் அதுக்காக சொன்னார், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். ஏசாயா தீர்க்கதரிசியில் சொல்லும்போது உன் சந்ததிகள் அநேகரால் அறியப்பட்டிருப்பார்கள் என்று சொல்றார். அப்படின்னா ஒரு பெயரை உச்சரிக்கும் போது யார் தேசத்தின் ஜனங்கள், வெகு தூர ஜனங்கள், ராஜ்யங்கள் அறியத்தக்க விதத்திலே ஆண்டவர் பெயரை பெருமைப்படுத்துகிறார். நம்மள சொல்லும் போது பிசாசு நடுங்குவான். நம்ம பெயரை சொல்லும் போது மனுஷர்கள் நடுங்குவாங்க. நம்ம பெயரை சொல்லும் போது அதிகாரங்கள் நடுங்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தப்படுகிறது. அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்முடைய பெயரை பிரஸ்தாபமாக்குவார். பெரிய ஜாதிகளுக்குள்ள பெரிய பெயரை ஆண்டவர் நமக்கு போடுவார். இன்றைக்கு எத்தனையோ பார்க்கிறது அற்பமான விதத்துல இருப்பாங்க.
ஆனா எத்தனையோ தெய்வ பிள்ளைகளை கண்டு பிசாசு நடுங்குகிறான் தெரியுமா? காரணம் அவங்களுக்கு பயப்பட மாட்டான், அவர்களுடைய முழங்காலுக்கு பயப்படுவான். எத்தனையோ மனுஷர்கள் தேவனுடைய பிள்ளைகளுடைய முழங்காலுக்கு பயப்படுறான். காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, சொல்லுவேலே உனக்கு ஒப்பானவன் யார்? ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? நாம் தேவனுடைய பிள்ளைகளான ஆவிக்குரிய தெய்வ பிள்ளையானால், நாம் ஒரு விசுவாசியானால் நம்மை கண்டு உலகம் பயப்படும், நம்மை கண்டு பிசாசு பயப்படுவான், நம்மை கண்டு ஜாதிகள் பயப்படுவாங்க. நம்முடைய பெயரை மேன்மைப்படுத்துகிறார். அடுத்த வாசிங்க சார். இனி 11ஆம் வசனம் 17 நல்ல கவனிங்க. நான் இதுவரை சொன்னது ஆவியினுடைய கடந்த கால வாழ்க்கை ஆண்டவர் என்ன செய்து எப்படி அவரை ஓடியாடி வைத்திருக்கிறார். ஆட்டுத்தொழுவிலிருந்து எடுத்தார், ஆட்டுத்தொழுவிலிருந்து எடுத்ததான கூட கஷ்டப்பட்ட எல்லா காலங்களிலும் கர்த்தர் சத்துருக்கள் நடுவில் அவரை வெட்கப்படுத்தாம கைவிடாம சத்துருக்களை இஷ்டத்துக்கு ஒப்புக்கொடுக்காம சத்துருக்களை அழித்து விடுதலையாக்கி வெற்றி சிறக்கிறார். அடுத்து என்ன செய்ய போறாருன்னா, எதிர்காலம் எப்படி இருக்கும்னு சொல்ல. உன் எதிர்காலம் இதெல்லாம் கேட்டுட்டு தான் தாவீது ஒரே வார்த்தையை சொல்லுகிறார், என்னை மகா மேன்மையான சந்ததி மனுஷனா பாக்குறீங்க ஆண்டவரே. அடுத்து ஆண்டவர் உன் வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்கும்? வாசிங்க. நீ உன் பிதாக்களிடத்தில் போக உன் நாட்கள் நிறைவேறும் என்ன? நீ மரணம் அடைகிற காலம் வரும்போது, நீ மரிக்க போகிற காலம் வரும்போது, இந்த உலகத்தின் ஓட்டத்தை நீ ஓடி முடிக்கிற காலம் வரும்போது, நான் உனக்கு பின்பு உன் பித்ருவாகிய ஒருவரில் உன் சந்ததியை எழுப்ப பண்ணி ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் எனக்காக ஆலயத்தை கட்டுவான். அவன் சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன். அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். இது தேவன் பண்ணுகிற உடன்படிக்கை. கர்த்தர் தாவீதோடு பண்ணுகிற உடன்படிக்கை. நீ மரிக்க போகிற காலத்துல உன் கண் எதை காணும்? உன் குடும்பம் எப்படி இருக்கும்? உன் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? ஆண்டவர் அதற்கு ஒரு உடன்படிக்கை பண்றாரு. அந்த உடன்படிக்கையில எப்படி காரியம் இருக்கு பாருங்க, என்னெல்லாம் சொன்னார் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 காரியத்தை சொல்றாரு. முதலாவது அவர் சொல்லும்போது, உன் சந்ததியை நான் எழுப்புவேன், உன் பிள்ளைகளை நான் எழுப்புவேன், உன் தலைமுறைகளை நான் எழுப்புவேன், அவர்கள் எனக்கு ஆலயத்தை கட்டுவார்கள். சொல்லுங்க பாப்போம். ஆலயத்தை கட்டுவார்கள். இந்த காலைவேளை ஆண்டு மக்களை பார்த்து சொல்லுவது அதுதான். நம்முடைய தலைமுறைகளில் தேவன் ராஜ்யத்தை கட்டுவார், தம்முடைய ஊழியத்தை கட்டுவார், தம்முடைய சபையை ஆண்டவர் கட்டுவார். இருக்கிற எத்தனை இலைகள் யாருக்கு தெரியும்? இப்ப இருக்கிற சூழ்நிலை நம்ம பார்க்க கூடாது. நமக்கு கிராம ஊழியம் ஒன்று இல்லையா? கிராமங்கள்ல சபைகள் கட்டப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. காலப்படனால இடமா ஒரே ஒரு நபர் சோதரா அந்த இடமாக ஆசைப்படுத்தாங்க. 4 சென்ட் இடத்தை வாங்கணும், ஆலயத்தை கட்டணும். அதே போல விட்டாதார்கள் எங்க இருந்து வெளிநாட்டு பணம் வரல. நல்ல கவனிச்சு எல்லாமே இருக்கிற இந்த ஆட்டு தொழுவோம். கர்த்தர் எழும்ப பண்ணுகிறவர். நம்ம தலைமுறைகளை, நம்ம சந்ததிகளை தேவன் ஆசீர்வதித்து நம்ம பிள்ளைகள் இருதயத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை குறித்த பாரத்தை குறித்து, சபையை குறித்த பாரத்தை, தேசத்தில் அழிந்து போகிற மக்களை குறித்த பாரத்தை நம்முடைய தலைமுறைகளை கொண்டு ஆலயங்களை கட்டுவார், சபைகளை கட்டுவார், ஊழியத்தை கட்டுவார் என்று நம்புறீங்க? விரலிலே சொல்லுங்க பாப்பா. நம்ம பிள்ளைகளை பார்க்கிறோம். கர்த்தர் பார்க்கிறது. மகா மேன்மையுள்ள சந்ததியார் நம்முடைய தலைமுறைகளை பார்க்கிறார். நீங்க வீட்டில் நடக்கும்போது பிள்ளைகளுக்கு அடிக்கடி சொல்ற ஒரு வலியுறுத்தி சொல்ல காரியம். இப்ப நீங்க இருக்கிறத பார்க்காதீங்க.
இன்னும் 10 வருஷம் தாண்டி இன்னும் 15 வருஷம் தாண்டி இத்தனை வயசுல ஆண்டவர் இவ்வளவு நேர்மையாக கொள்வார். நீ நம்பு. அந்த எதிர்பார்ப்பு இருக்கட்டும். அதை நோக்கி உன்னுடைய வாழ்க்கையை தொடரு. இப்பவே உன் வாழ்க்கையை நாசப்படுத்திடாத. இப்பவே உன் வாழ்க்கையை சீர்கெடுத்திடாத. இப்பவே உன் வாழ்க்கையை சமாரிடாம. இதைத்தான் நம்ம வாலிப பிள்ளைகளுக்கு நான் அறிவுறுத்தி சொல்றோம். தங்கள் வாழ்க்கையின் எதிர்காலத்தில் ஒரு தரிசனத்தை பிள்ளைகளுக்குள்ளே போட்டுகிறார். அநேக பிள்ளைகள் வாழ்க்கையில் தீர்க்கதரிசனமாக அமைந்திருக்கிறது. இன்னும் அமைய போகிறது. ஹல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க. உன் சந்ததிகளை எழுப்புவேன். வேதம் சொல்கிறது உன் சந்ததிகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் சந்ததிகளின் சமாதானம் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கு. எத்தனை பெற்றோர் பிள்ளைகளை வேதனைப்படுறீங்க, கண்ணீர் வர்றீங்க, அந்தரங்கத்துல கதறி அழுகிறீங்களுக்காக. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. இப்ப இருக்கிற நீங்க ஜெபிக்க உங்க பிள்ளைகள் நிறைய மோசமா போயிட்டாங்க. பிள்ளைகள் உலகத்துக்குள்ள போயிட்டாங்களா, ஆபத்துக்குள்ள போயிட்டாங்களா, சிற்றின்பத்துக்குள்ள போயிட்டாங்களா, அழிவின் பாதையை தேடுறாங்களா, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்க பிள்ளைகளை சரியான நேரத்தில் திருத்துவார். சரியான நேரத்தில் திருத்தி கர்த்தருக்காக எழும்ப பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக எழும்ப பண்ணுவார். சபையிலே தூண்களாக எழும்ப பண்ணுவார். தேவ ராஜ்யம் கட்டுகிற ஆமென் வீரர்களாக கர்த்தர் எழும்ப பண்ணுவார். கர்த்தருக்கு மகிமையான வாசஸ்தலங்களை ஆலயங்களை கட்டுகிற சந்ததிகளாய் நம்முடைய சந்ததிகளை கர்த்தர் எழுப்புவார். ஹல்லேலூயா. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரம். அவன் சிங்காசனம் நிலைத்திருக்கும். அவன் சிங்காசனம் நிலைத்திருக்கும். யாரும் அவனுடைய சிங்காசனத்தை அசைக்க முடியாது. யாரும் பிடுங்கி போட முடியாது. ஸ்தோத்திரம். சங்கீதம் 89 மூன்று வசனங்களை வாசிக்கும்போது தலைமுறை அவன் சந்ததிக்கு செய்ய போகிற காரியங்களுக்கு அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சமயம் நமக்கு சங்கீதம் 89:34 இது ஒரு சந்ததியின் ஒருவரை அல்லாமல் ஒரு தலைமுறை அல்ல, தலைமுறையாய் அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சிங்காசனம் நிலைக்கும். யாருமே அதற்கு எதிராக எழும்பி சிங்காசனத்தை கவிழ்த்து முடியாது. அவன் ஸ்தானத்தை அசைக்க முடியாது. கர்த்தர் உட்கார வைக்கிற தேவன் கொடுக்கிற அந்த மகிமையான சிங்காசன வாழ்வை யாரும் தடுக்கவோ அழிக்கவோ இல்லாமல் ஆக்கவோ முடியாது. நான் நிலைப்படுத்துவேன். அது தலைமுறையா இருக்கும். ஆண்டவர் மேன்மையான மனுஷனா பார்க்கிறார்னா அவன் சந்ததியை எவ்வளவு மேன்மையா வைக்கிறது கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார் பாருங்க. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது என் கிருபை அவனை விட்டு விலகவே செய்யாது. வாழ்க்கையில எதிர்காலம் பரவாயில்ல, நமக்கு நம்முடைய சந்ததிக்கும் தேவ கிருபை கிடைத்தா இல்லையா? போன வாரம் நம்ம தியானித்தோம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. தேவ கிருபை கர்த்தர் பண்ற உடன்படிக்கை பார்த்தீங்களா? உன் சந்ததியை நான் எழுப்பி அவனை கொண்டு நான் ஆலயத்தை கட்டுவேன். உன் சந்ததியை கொண்டு ஆலயத்தை கட்டுவேன். அவனுக்கு ஒரு சிங்காசனத்தை ஏற்படுத்துவேன். அந்த சிங்காசனத்தை ஒருவன் அசைக்க முடியாது. அது தலைமுறையாய் இருக்கும். அடுத்து சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. அந்த கிருபையை உன் சந்ததியை விட்டு நான் மாற்றவே மாட்டேன். அது எத்தனை தலைமுறைகள் தோன்றினாலும் உலகம் முடிகிறது வரைகளும் அந்த கிருபை. வேதம் சொல்லுகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அது கிருபையினால் சத்தியத்தினால் நிறைந்ததாய் இயேசு என்ற பெயரில் வெளிப்பட்டது. சொல்லுங்க இந்த தாவீது பாடின எத்தனை ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு பிறகு அந்த கிருபை இயேசுவாக வெளிப்பட்டது பார்த்தீங்களா? ஆண்டவர் சொன்ன வார்த்தை மாறவில்லை. தலைமுறையா இன்று வரையிலும் தாவீதின் சிங்காசனம் நிலைத்திருக்கிறது. இன்று வரையிலும் தாவீதின் சிங்காசனத்தை ஆண்டவர் ஆண்டிருக்கிறார். உலக நாடுகள் எவ்வளவு முயற்சித்தாலும் தாவீதின் சிங்காசனத்தை அசைக்கவோ அழிக்கவோ முடியாது. காரணம் அது தேவ கிருபையிலே நிலைநிறுத்தப்படுகிறது. அது தேவ கிருபையினாலே கிடைத்த ஒன்று. அந்த தேவ கிருபையினாலே கிடைத்தது. பிசாசோ மனுஷனோ அதிகாரமோ வரமோ எதுவோ மாற்ற முடியாது. சந்ததிகளை குறித்து ஆண்டவர் உடன்படிக்கை பாருங்க. அடுத்து என்ன சொல்லுகிறார்? நான் அவனுக்கு தேவனாக இருப்பேன். அவன் என்னுடைய
ஏன் அப்படி மௌனமா இருக்கிறீங்க? என்னுடைய பிள்ளைகளா இருப்பாங்க, குமாரனா இருப்பாங்க, என் குமாரத்தியா இருப்பாங்க. இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ ஆவிக்குரிய குடும்பங்களில் இந்த பெற்றோர் நல்ல ஆவிக்குரிய அனுபவத்தில் இருப்பாங்க, விசுவாச வாழ்க்கை செய்வாங்க, நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா ஆராதிப்பாங்க, ஆண்டவர் மேல பற்றுதலா இருப்பாங்க. எவ்வளவோ பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், சோதனைகள், உபத்திரவங்களை சகித்து ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்றிருப்பாங்க. ஆனா அடுத்த தலைமுறைகளை பாருங்க, உலகத்துக்குள்ள போய்கிறார். ஆண்டவரை கண்டுபிடி சிந்திக்கிறதுல, பைபிள் வாசிக்காது, ஜெபிக்காது, ஆலயத்துக்கு போகாது, தோத்திரம், தெய்வ பயம் கிடையாது, தோத்திரம், அப்படிப்பட்ட நிலைமையில் போவார். தலைமுறை வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், தலைமுறையாய் அது கர்த்தருடைய சந்ததியை நம்பும். இதுக்கு முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? பெற்றோர் தான் 100% நல்லா புரிஞ்சுக்கணும். பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ள நிலைச்சிருக்கிறதும், பிள்ளைகள் கிறிஸ்துவை விட்டு வெளியே போவதற்கு காரணம் பெற்றோர். இந்த வேதத்தில் நீதிமான் நித்திய அஸ்திவாரம், நீதிமான் போன்ற அஸ்திவாரம் அது நித்திய காலமா நிலைச்சிருக்கும். அது நிலைச்சிருக்கு. மிட்டாதகுளத்துல போன வாரம் கூட நாங்கள் பேசணும். அந்த ஊர் வந்து, அந்த ஊர்ல மண் வந்து ஒரு வித்தியாசமான மண். அங்க வந்து நல்ல இதே போல பில்லர் போட்டு, கஷ்டப்பட்டு பில்லர் போட்டு தான் சர்ச்சைகளுக்கு எழுப்பணும். மேல சீட்டு போட்டிருக்கு, ஆனால் பில்லர் போட்டு தான் எழுப்பணும். அந்த கிராமத்துல சுற்றுப்புறங்கள் இருக்கிற பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வீடு கட்டி இருக்கிறாங்க, நல்லா கட்டியிருக்காங்க, ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கிறாங்க. ஆழமா தோண்டி நல்ல கல்லெல்லாம் போட்டு மேலே கீழே ஒரு காங்கிரீட் போட்டு, அதுக்கு மேலே கரங்கள் கட்டி, அதுக்கு மேலே பெல்ட் போட்டு, சிலர் வந்து பில்லரை போட்டு, அப்படியெல்லாம் நல்லா இது பண்ணி வைக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாட்கள், ஒரு 5 வருஷம், ஒரு 10 வருஷம் தாண்டி 5 வருஷம் போகாது. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த கட்டிடங்கள் எல்லாம் அங்கிருந்தா வெட்டி, சில இடங்கள் எல்லாம் அப்படி உள்ளது இருக்கும். இது என்ன ரகசியம் தெரியும். அப்போ நான் அதுல என்ன சொல்லிக்கிட்டேன்னா, சர்ச்சை கட்டளத்துக்கு முன்னால நான் யோசனை, இப்ப நம்ம கட்டி வேணாத கூடாதுன்னு யோசனை. என்ன அந்த இடத்துல சூழ்நிலை என்னன்னா, வெயில் காலம் வரும்போது அந்த மண்ணை நல்லா வெடிக்கும், அந்த விசேஷம் கழிக்கும், நல்லா வெடிக்கும். அந்த வெடிப்பு வந்து ரொம்ப பெருசா இருக்கும். நம்ம கையெல்லாம் சும்மா போடலாம், அவ்வளவு ஒரு காலெல்லாம் உள்ள விழுந்துரும், அந்த அளவுக்கு வெடிப்பு பெருசா இருக்கும். மழை வந்து என்னன்னு சொன்னா, இந்த சைட்ல இருக்கக்கூடியது, அதாவது ஒட்டையார் சைட்ல இருக்கக்கூடியதான இந்த மண்ணுகள் எல்லாம் என்ன செய்யும், அந்த குழிக்குள்ளாக போய் இறங்கும். சில குழிகள் அப்படி ஒட்டையார், அந்த இடத்துல மண்ணுடைய ஒரு தன்மை, அதை ஏற்ற விதத்துல தோற்றம் அதை செய்யலைன்னா அது என்ன செய்யும், அந்த வெள்ளியும் பாதிக்கும், அது நிலைச்சிருக்க முடியும். அப்போ ஒரு அஸ்திவாரம் போடுகிறது, அந்த இடத்து அந்த மண்ணை குறித்து தெரிந்த மக்களே அஸ்திவாரம் போட்டு நிறைய பேர் பாதிக்கிறாங்க. நமக்கு இன்னும் ஒண்ணும் பண்ணல, ஆண்டோட கிருபை. உங்க எல்லாம் அப்படி சுத்தி எல்லாம் ஒரு ரவுண்ட் பார்ப்போம். அஸ்திவாரம் முக்கியமான ஒரு இடத்தை ஒரு மட்டை போட்டு வேலை செய்யறவங்களுக்கு தெரியும். அந்த இடத்தை பொறுத்து மண்ணை பொறுத்து ஆழமா போடுவாங்க, வில்லர்கள் போவாங்க, மற்றபடி செய்யணும்னா செய்வாங்க. அப்ப அஸ்திவாரம், ஏன்னா அது நிரந்தரமா, அஸ்திவாரம் நல்லா இருந்தா தான் அதுக்கு மேல கட்டப்படுற கட்டடம் ஸ்தானா இருக்கும். அஸ்திவாரம் அப்ப ஒரு நீதிமானை குறித்து வேதம் சொல்கிறது, நீதிமான் ஒரு அஸ்திவாரம் அது நித்தியமான 10 வருஷம் 20 வருஷம் 50 வருஷம் சோதனை இருந்து போறதில்ல. கட்டடம் கட்டுறவங்க சைட்ல முதல்ல ஒரு கட்டடம் இருக்கும். என்ன கட்டடம் தெரியுமா? 4 சீட்டை வாங்கி, கொஞ்சம் சிமெண்ட் கல்லை வாங்கி, கீழே 4 கரைகளை போட்டு அதுக்கு மேல கட்டி சீட்டை போட்டு டெம்பரவரியா ஒரு சின்ன செட்டப் ஒரு ரூம் கட்டுவாங்க. அது எதுக்கு சொன்னா, வேலைக்கு வரவங்களுக்கு பொருளை வைக்கணும், சிமெண்ட் மழை நினையாம இருக்கணும், இந்த பொருட்களை வைக்கணும். இதுக்காக என்ன செய்வாங்க, ஒரு சின்ன ரூமை போடும். அது தற்காலிகமா, அந்த வீடு கட்டி முடிச்ச பிறகு அதை எடுத்து மாத்திடுவோம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு அற்புதத்தை பெற்று, ஒரு அதிசயத்தை பெற்று, ஒரு சுகத்தை பெற்று தற்காலிகமா வாழ்க்கை முடிக்கிற அனுபவம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம போடுற அஸ்திவாரம் அதுக்கு என்ன செய்யணும், நம்ம போடுற அஸ்திவாரம் அதைத்தான் சொல்றேன். அநேக பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ள நிலைமைக்காக உலகத்துக்குள்ள போறது முக்கியமான காரணம் பெற்றோர். ஏன் தெரியுமா? வேகமா வாசிங்க. சங்கீதம் 77 1 வாசிங்க. 1 வசனம் வாசித்தோம், மீதி நீங்க வீட்டுல போய் வாசிங்க. என் ஜனங்களே கேளுங்கள், நல்ல கவனிக்க. பூர்வ காலத்து மறைகளை நான் வெளிப்படுத்துவேன்.
நல்ல கவனிங்க. பூர்வ காலத்தின் மறைபொருட்களை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம். யார் சொல்றது? பின் தலைமுறைகள் சொல்றது, பின் சந்ததிகள் சொல்றது. பூர்வ காலத்து தலைமுறை காரியங்களை கேள்விப்பட்டு அறிந்தோம். எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார். போதும். இனி உலக நீங்க வீட்டில் நம்ம என்ன பிள்ளைகளுக்குள்ள நம்ம போன அஸ்திவாரம் எப்படி இருக்கு? நம்ம தலைமுறைகள் இருக்கணும், ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா இருக்கணும். நம்ம தலைமுறைகளை கட்ட மேன்மைப்படுத்தணும், உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்ம தலைமுறைகளுக்கு போகிற அஸ்திவாரம் தான். இன்றைக்கு அநேக தலைமுறைகள் உலகத்துக்கு பின்னால போகுது. ஆராதனை இல்ல, ஜெபமும் இல்ல, பைபிள் வாசிப்பு இல்ல, தெய்வ பயம் இல்ல, பரிசுத்தம் இல்ல, உண்மை இல்ல, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்ல, ஒரு தேவ அநியமா ஒண்ணுமில்லாம போகுது. வசனத்துக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை. பேர் கிறிஸ்தவ பேர், குடும்பம் ஆவிக்குரிய குடும்பம், பந்தே குடும்பம். ஆனா சிலரை பார்த்தீங்கன்னா ஆபரணங்கள் போடாம ஒரு வேறுபட்ட வாழ்வு. தலைமுறைகளின் நிலைமை என்ன ஆகுது? யோசிங்க. நம்ம போட வேண்டிய ஆசீர்வாதம் நம்ம சரியான ஆசீர்வாதம். அதைத்தான் இங்க வேதம் சொல்கிறது. அவனின் குமாரனாய் இருப்பான். ஒரு தலைமுறை இல்ல, ரெண்டு தலைமுறையாக ஒரு சந்ததி கர்த்தரை சேவித்தால் தலைமுறையாக அது கர்த்தருடைய சந்ததி எனப்படும். அநேக பெற்றோருக்கு பயம். நான் செத்து போன என் பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவருடைய இருப்பாங்களா இந்த பயத்தில் நிறைய பெற்றோர். பிள்ளைகள் வாழ்க்கை அப்படி போகுது. உலகத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. சைத்துக்கு, மனுஷியத்துக்கு, மாம்சீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? தாவீதே, உன்னை நான் தெரிந்தெடுத்தேன். உன் சந்ததி என் சந்ததி. உன்னுடைய சந்ததிகளுக்கு நான் தேவனாக இருப்பேன். உனக்கு எப்படி தேவனாக இருந்தேனோ அதே போல உன் சந்ததிகளுக்கு நான் தேவனாக இருப்பேன். அவன் என் குமாரனாய் இருப்பான். அவர்கள் பிள்ளைகளாக இருப்பார். யார் சொன்ன வார்த்தை? கர்த்தர் சொன்ன வார்த்தை. நம்ம விதைக்க வேண்டிய சரியாவதை, நம்ம போட வேண்டிய அஸ்திவாரம் சரியாக போட்டால் அந்த பிள்ளைகள் நம்ம பின்பற்றின விதத்திலே கர்த்தரை பின்பற்றாமல் இருந்தால் ஆண்டவர் அடி கொடுத்து சிட்சித்து அந்த பிள்ளைகளை சாந்தத்தில் கொண்டு வருவார். நம்புறீங்க? நிறைய பேருக்கு அங்கதான் இருக்கு. ஐயோ ஆண்டவரே பிள்ளைகளை தொடக்கூடாது. ஆண்டவரே பிள்ளைகளை செய்யக்கூடாது. தொற்றப்படாது. கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு அடி. நம்ம பெற்றோர் இந்த காலத்துல பிள்ளைகளை அடிச்சு வளர்க்கறது. ஏன்னா கம்பு கையில் எடுக்கணும்னு சொல்லி நான் செத்துருவேன். ஏதோ ஒரு பிள்ளைங்க இருக்கு. அடிக்கிறது. ஆண்டவர் தாவீது மரிக்க போற காலத்துல அவர் சொல்லுகிறார், உன் குமாரன் என்னை விட்டு விலகி போனால், கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனால், மிலாற்றினாலே அவனை அடித்து நான் திருத்தி அவனை நான் சரிப்படுத்துவேன். அவர் பண்ணின வார்த்தையை நிறைவேற்றினார் அல்லவா? உன் சிங்காசனம் சொன்னாரே, சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கணுமே. அவன் தாமதியா போதே எப்படி சிங்காசனத்தில் ஆளுங்க அடி கொடுத்து துருத்தி கொண்டு நம்ம போட வேண்டிய அஸ்திவாரம் சரியா போறோம். ஆண்டவரை விட்டு நீ விலகுறீங்க. பாகம் 28:1 என்ன சொல்லுது? வாசிங்க பாப்போம். பாகம் 28:1 வேகமா வாசிங்க. இன்று நான் உன்னை துதிக்கிறேன். பிள்ளைகள் எல்லாம் நல்லா கவனிங்க. உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவிகொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் நல்ல கவனிங்க, பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். சொல்லுங்க. தாவீது அதைத்தான் சொன்னார். என்னை மகா மேன்மை சந்ததியுள்ள மனுஷனா பார்க்கிறீங்களேப்பா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அதுக்கு பிறகுதான் 14 வசனம் வரைக்கும் எப்படியெல்லாம் ஆசீர்வாதம் வரும், ஆசீர்வதிப்பார்கள் சொல்றார். 14 வசனத்துக்கு பிறகு பாருங்க, உனக்கு டபுளா நீ விட்டு விலகி போனா உனக்கு சாபம் வரும்னு சொல்றார். அப்போ ஆண்டவர் சொல்ற வார்த்தை, உன் குமாரன் எனக்கு நான் அவர்கள் எனக்கு குமாரன். ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள ஆண்டவருக்குள்ள கர்த்தரை நேசிக்கணும். ஏன்னா அவர் வச்சிருக்கிற திட்டம் என்ன? அவர்களை சிங்காசனத்தில் உட்கார வச்சு ஆளுவார். அவர்களை கொண்டு தேவன் ஆலயம் கட்டணும். அவர்களை கொண்டு ஆலயம் கட்டணும். அவர்களை கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்.
ஆண்டவர் விரும்புகிற தேவன் விரும்புகிற காரியம். அதை இப்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? தாவீதுக்கு சொல்லி ஒரு சந்ததி இப்படி இப்படி வைப்பேன்னு சொல்லி அவர் உடன்படிக்கை பண்றார். நான் கட்டாயம் வெட்டி வாக்கு கொடுக்கிறார். சந்ததிகளை அத்துடைய வேதம் சொல்லுகிறது. ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். தோத்திரம் 1 நாளாகமம் 49:17 1 நாளாகமம் 29:17 என் தேவனே இல்ல 1 நாளாகமத்தின் புத்தகம் 29:17 அல்ல கடைசில வரும் பாருங்க. எவனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் இருக்கிறது. நல்ல கவனிங்க. எவனையும் அவன் சொல்றான் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் சொல்றீங்க. உங்க வாழ்க்கையை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனுடைய கரத்தினால். கடந்த கால வாழ்க்கையை யோசி. இப்ப இருக்கிற நிலைமையை பாருங்க. அடுத்த ஆண்டவர் நம்முடைய சந்ததிகளை எந்த நிலைமைக்கு கொண்டு வர போடுவார் என்பதை கொஞ்சம் மனக்கண்களை கலந்து பாருங்க. அதை பார்த்துதான் சொல்லுகிறான். என் குடும்பத்தை குறித்து தூரத்திலுள்ள செய்தியை எனக்கு சொல்லுகிறேன். இதெல்லாம் உம்மை பார்வையில் கொஞ்சமா இருக்கிறது. என்னையோ சந்ததியாய் இந்த மனுஷனை எந்த மனுஷியோ கர்த்தர் மேன்மைப்படுத்த முடியும். சில பிள்ளைகளை பாருங்க, படிக்கவே செய்யாது, படிப்பே வராது. அந்த பிள்ளைகளுக்கு எதிரி வந்து பிசாசு கிடையாது. பிசாசு கூட அவ்வளவு எதிரி கிடையாது. யாருதான் எதிரி? எதிரி படி. ஆனா பெற்றோரை விடுவாங்களா? விடுறதில்லை. அடிய சில நண்பா பேசி எப்படியாவது படிக்க வச்சிருக்காங்க. படிக்க ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு இவங்க உட்கார்ந்து அழுது ஜோம் பண்ணுவாங்க. தெரியுதா பிள்ளைகளுக்கு? உங்க திறமையில எல்லாம் பாஸ் ஆகி வரணும்னு நினைக்காதீங்க. உட்கார்ந்து அழுவாங்க. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு ஞானம் இல்லை, புத்தி இல்லை, திறமை இல்லை, என் பிள்ளைக்கு படிக்க கொடுங்க, ஞானத்தை கொடுங்கன்னு அவங்க உட்கார்ந்து அழுது ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. சபையில ஜோம் பண்ணுவாங்க, ஊழியக்காரங்க ஜோம் பண்ணுவாங்க. இந்த ஒரே பிள்ளைகள் எல்லாம் திறமை இல்லாத பிள்ளைகளையா நல்ல திறமையை கொண்டு வாரோ, மென்மையா கொண்டு வாரோன்னு ஜோம் பண்ணுவாங்க. ஆண்டவர் இந்த ஜபத்தை எல்லாம் கேட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் வரையில் பிள்ளைகள் ஒரு மாதிரி பூமுட்டை போல கிடக்கும். ஒரு குறிப்பிட்ட நாட்டை தாண்டி பாத்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி முன்ன போகும். நான் தான் அந்த பிள்ளைகளுக்கு சரியாக சொல்லணும். கவலைப்படாங்க, பயப்படாதீங்க. ஒரு 12ஆம் கிளாஸ் வரை அப்படி இருக்கணும். காலேஜ் போய் நீ பெரிய ஆளு. அது குறிப்பிட்ட ஒரு சில வருஷத்துல பாருங்க, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன மனதில் ஒரு மாற்றம், ஒரு மாற்றம் வருகிறது, ஒரு உணர்வு வருகிறது. ஏதோ ஒரு விதத்தில் அந்த பிள்ளைகள் இந்த படிப்பை வச்சுட்டே அந்த பிள்ளைகள் படிக்க ஆரம்பிக்கிறது, பிரயாசப்பட ஆரம்பிக்குது. அது எவ்வளவு மேன்மையான ஒரு நிலைமைக்கு கொண்டு போகப்படுகிறது. இப்ப இருக்கிற சூழலை பார்க்க கூடாது. இப்ப இருக்கிற நிலைமை பார்க்க கூடாது. ஆண்டவர் நம்முடைய தலைமுறைகளை எப்படி வைக்க அதைத்தான் நம்ம பார்க்கணும். பரிசுத்த வேதாகமம் தெளிவாக நமக்கு சொல்லுது பாருங்க. பாகமத்தின் புத்தகம் 28வது வாசகம் இல்லையா? பாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வாசிங்க பாப்போம். பாகமம் 7:14 சகல ஜனங்களை பார்க்கலாம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்க மிருகங்களுக்குள்ளும் ஆணிராயிலும் பெண்ணிலாகிலும் மலடி இருப்பது அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ பலகி கொண்டே இருப்ப. நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் ஆசீர்வாதமாய் வைப்பேன். நீ பலகி கொண்டே இருப்ப. நான் ஆண்டோட வார்த்தை. நான் ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு ஆண்டோட கூட வாக்குத்த. இன்னைக்கு காலையில அந்த வசனத்தை எடுத்து அதே தியானிச்சு நான் பிரீச் பண்ணுகிற நேரம் தான் நம்ம உள்ளத்துல உணர்த்தப்பட்டேன். இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு நான் ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு கொடுத்த வாக்குத்த. அவர் மேன்மைப்படுத்துவார்.
நம்ம எல்லாரும் மேன்மைப்படுத்துவோம், ஊழியத்தை மேன்மைப்படுத்துவோம், நம்ம குடும்பத்தை மேன்மைப்படுத்துவோம், இந்த சபையை மேன்மைப்படுத்துவோம், நம்ம ஆராதனையை மேன்மைப்படுத்துவோம், நம்ம கையை மேன்மைப்படுத்துவோம், நம்முடைய தலைவர்களை மேன்மைப்படுத்துவோம். ஆண்டவர் ஒரு மேன்மையான நம்மை கொண்டு போவதற்காக கர்த்தர் அவ்வளவு பிரயாசப்படுகிறார். தேவன் நம்மை மேன்மைப்படுத்தும் போது என்ன நடக்கும்? ஏசாயா 55வது அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். ஏசாயா 55:5. கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தும் மகா மேன்மையான சந்ததியாக பார்க்கிறாரே. கர்த்தர் மேன்மைப்படுத்துகிற நேரம் வரும்போது, சமயம் வரும்போது என்ன நடக்கும்? வாசிங்க. இதோ நீ அறியாத ஜாதிகள் உன் தேவனாகிய கர்த்தர் நிமித்தம், இஸ்ரவேலுடைய பரிசுத்த நிமித்தம் உன்னிடத்தில் ஓடி வரும். காரணம் என்ன? அவர் உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை ஒரு தீவிர தரிசனமாக நீங்கள் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம சபையும் அதை எடுத்துக்கொள்ளட்டும், நம்முடைய ஊழியமும் அதை எடுத்துக்கொள்ளட்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். நீ மேன்மைக்குரிய சந்ததி, கர்த்தர் உன்னை மேன்மையான சந்ததியாகிறார். எனவே நீ அறியாத ஜனங்கள், உனக்கு சம்பந்தமில்லாத ஜனங்கள், நீ கேள்விப்படாத ஜனங்கள் உன்னிடத்தில் ஓடி வருவார்கள். உன்னிடத்தில் ஓடி வருவார்கள். காரணம் என்ன? ஏற்கனவே நான் சொன்னேனே, உனக்கு பூமியில் இருக்கிற சகல பெரிய ஜாதிகளை ஒத்த நான் தரிக்கப்பட்டிருக்கிறேன். உன் பெயரை சொல்லும்போது உன்னை குறித்து கேள்விப்படுகிறவர்கள் உன்னிடத்தில் தேடி வருவார்கள். பரிசுத்த வேதாகமத்திலே உசியா என்ற ஒரு மனுஷன் 16 வயதிலே ராஜாவானார். அவன் ராஜாவானவன் தேவன் அவனோடு ஆசீர்வதித்தார். அவனை மேன்மைப்படுத்தினார். நீ வேதத்தில் 26 நினைக்கிறேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை மேன்மைப்படுத்தி அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். வெள்ளாண்மையினார் இருந்தான். பாலை வனங்களிலே போய் அவன் விவசாய ஆரம்பித்தான். தண்ணி கிடைச்சு வெள்ளாண்மையினார் இருந்தான். பெரிய இயந்திரங்களை அவன் பெரிய கம்பெனிகளை நடத்தினான். பெரிய ராணுவத்தை அவன் சேர்த்துக் கொண்டான். வேதத்தில் வாசிங்க, ஆண்டவர் நம்ம ஏசாயாவில் வாசித்தோமே, ஐஸ்வர்யமும் கனமையாட்ட இருக்கு, கர்த்தரிடத்தில் இருக்கு, தேவனிடத்தில் இருக்கு. அவர் எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவரால் முடியும். உசியாவை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார். உசியாவை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவன் அவ்வளவு மேன்மையுள்ளவனாய் மாறினான். வசனம் சொல்லுகிறது, தூர தேசத்திலிருந்து ராஜாக்கள், தூர தேசத்திலிருந்து அவனுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார். சாலமோனுடைய வாழ்க்கையில் எல்லாம் நடந்தது. சாலமோன் ஆண்டவரால் எதுவும் கேட்கல. சாலமோன் கர்த்தர் கேட்டார், கொடுக்கிறேன். சாலமோன் ஞானம் வேணும்னு கேட்டார். ஜனங்களை நடத்தணும், பொருட்களை சரியா நடத்தணும், எனக்கு அந்த ஞானத்தை கொடுன்னு கேட்டார். வேதம் சொல்லுகிறது, சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்த அவன் கேட்டு பெற்றுக்கொண்ட ஞானம் அவனை மேன்மை உள்ளவனாக மாற்றினது. பல ராஜாக்கள் வெகுமதிகளோடு ஏராளமான பொருட்களோடு சாலமோனை தேடி வந்தார். சாலமோன் யாரையும் தேடி போகல. சாலமோன் யாரையும் தேடி போகல. ஒரு நன்மைக்காக மனுஷனுக்கு பின்னால ஓடுறான். ஒரு நன்மைக்கு பின்னால என்ன ஓடுறான். பேப்பர்ல பார்த்தா நம்ம தமிழ்நாடு ஒரு ஏழை ஒரு வீட்டுல புதையல் சொல்லி மந்திரவாதி சொல்லி வீட்டுல குழி தோண்டி ஒரு நன்மை எங்க கிடைக்கும்? நன்மையை மக்கள் தேடி அலைகிறாங்க. நன்மைக்கு பின்னால ஓடுறாங்க. யார் என்ன சொல்றாங்களோ அதுக்கு பின்னால ஓடுறாங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன? நம்மை ஆண்டவர் மேன்மைப்படுத்தும்போது நம்ம யாருக்கு பின்னால போக வேண்டாம். நம்மை தேடி நன்மைகள் வரும். சங்கீதம் 23 சொல்லுகிறார், நன்மையும் கிருபையும் என்னை பின்னால வரும். நான் அதுக்கு பின்னால போகணும். கஷ்டப்படும் போது அப்படிதான் இருக்கும். நெருக்கப்படும் போது யாராவது எங்கேயாவது வாரி கடை இருக்கும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை நம்புங்க. உசியா ராஜா அவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ரெண்டு காரணம். அவ்வளவு மேன்மைப்படுத்தப்படுவதற்கு ரெண்டே காரணம் தெரியுமா? வேதம் சொல்கிறது, சகரியா தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே அவன் கர்த்தரை தேட மனதிறங்கி இருந்தான். மனதார ஆண்டவரை தேட. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்,
உசியா அவ்வளவு மேன்மையடைந்த காரணம் மனதார ஆண்டவரை தேடு. முதல் ஸ்தானம் ஆண்டவருக்கு, ஜெபத்துக்கு, ஆராதனைக்கு, பயப்படுகிறவர்களுக்கு, தேவன் மேல் அன்பு கொள்கிறவர்களுக்கு, அவருடைய காரியத்துக்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்தார். எனக்கு நிறைய பேருக்கு மனசு கிடையாது. இருக்கிறது எத்தனை பேர் நீங்க மனசோட ஆராதனை எனக்கு தெரியும். உங்களுக்கு மனம் இல்லை. உசியா மனதார கர்த்தரை தேட இணங்கி இருந்தான். ரெண்டு, அவன் தேவனுடைய ஊழியக்காரனுடைய ஆலோசனை தொடர்ந்து வாசி பாருங்க. எப்போ அவன் பலப்பட்ட போது எப்போ தேவ ஊழியக்காரனோடு தேவனுடைய சபையோடு உறவை விட்டு சுயத்துல கால வச்சானோ அதோட தன்னே கண்டே. சபை எவ்வளவு முக்கியம், ஊழியக்காரர்கள் ஜெபம் எவ்வளவு முக்கியம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஊழியக்கார ஆலோசனை எவ்வளவு முக்கியம் நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் செய்த ரெண்டு காரியம் தேவனுடைய தரிசனங்களில் இருந்த தரிசனமுள்ள ஊழியக்காரன் எதிராக ஆலோசனை கொடுப்பான். தரிசனமுள்ள ஊழியக்காரன் இருக்கு சொல்ல மாட்டான், எதிர்காலத்துக்கு தான் ஜனங்களுக்கு ஆலோசனை. இப்படி செய்தா இப்படி வர வாய்ப்பு இருக்கு, இப்படி செய்தா இப்படி வர வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா அதுல இருந்தாலும் எங்க பாதிப்பு இருக்கும், ஆனால் அது வேண்டாம், இதை செய்யுங்க. அதான் புத்தி உள்ள தரிசனமுள்ள தேவ ஊழியருடைய ஆலோசனை அவருக்கு இருந்தது. அவன் மனதார கர்த்தரை தேட மனமினவில்லை. சாலமோன் ஆண்டவர் மேன்மைப்படுத்த காரணம் என்ன? ஒரே ஒரு காரியம் சொல்லியிருக்கிறது தெரியுமா? அவன் தேவன் மேல் அன்பு கொண்டான். ஆண்டவர் அவ்வளவா நேசித்தார். எல்லாவற்றையும் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கேன். நாங்கள் ஊரடங்கு முன்னாள் ஊரடங்கு டைம்ல பிரசங்கம் பண்ணினேன். அந்த உங்களுக்கு ஒரு 8-10 பேர் வந்து அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணேன். Zoom மீட்டிங்லயும் அதே இடத்துல நான் பிரசங்கம் பண்ணேன். ஆண்டவர் தாவீதுடைய வாழ்க்கையை எப்படி ஆசீர்வதித்தார், பிள்ளையை எப்படி சாலமோனை எப்படி ஆசீர்வதித்தார், ஐஸ்வர்யம் பொறுமை குறித்த ஒரு பிரசங்கம் கேட்டீங்களா? பொறுமை, நீடிய பொறுமை, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லி பொறுமை எதுல நம்ம பொறுமையா இருக்கணும்னு சொல்லி ஒரு பாயிண்ட், ஒரே ஒரு பாயிண்ட் பண்ணேன். தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு பொறுமையா இருக்கணும். அதுல எடுத்து சொன்னேன். அப்ப இவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிற, எவ்வளவு ஐஸ்வர்யமாக்கியிருக்கிறார் தாவீது. கர்த்தருக்கு கொடுத்தது இத்தனை கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள தங்கம், வெள்ளி இதெல்லாம் கொடுத்தாருன்னு அந்த குறிப்பில் எடுத்து சொன்னேன். அந்த அளவை நான் மறந்துட்டேன். பிரசங்க பாயிண்ட் இருக்கும், பிரசங்கம் வச்சிருக்கேன் இருக்கும். அப்போ அவ்வளவு பெரிய மெரிடியம் இருக்கு. இருந்த போதும் தாவீது இந்த சாலமோன் வேற எதையும் நேசிக்கல, எல்லாவற்றையும் விட ஆண்டவரை கர்த்தரை நேசித்து பாருங்க. ஒரு மேன்மைப்படுத்த கட்டாயம் மேன்மைப்படுத்த கர்த்தர் மேன்மைப்படுத்த நம்ம வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் பெருகும், ஐஸ்வர்யங்கள் பெருகும். நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுக்கிற மேன்மை, ஆண்டவர் கொடுக்கிற மகத்துவமான அந்த ஆசீர்வாதங்களை ஒருவனும் தடுக்க முடியாது. ஒரே ஒரு மனுஷன் குறித்து சில காரியங்களை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஓசியா 13ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா எபிராயீமை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். எபிராயீமை கர்த்தரால் மேன்மைப்படுத்தப்பட்டவர். உசியா மேன்மைப்படுத்தப்பட்டது போல தோத்திரம் இன்னும் எத்தனையோ பரிசுத்தவான்களை நான் சொல்ல முடியும். மேன்மைப்படுத்தப்பட்டது போல இந்த எபிராயீம் மேன்மைப்படுத்தப்பட்டவர். இந்த எபிராயீமுடைய மேன்மை என்ன? ரெண்டு காரியத்தை சொல்றேன். ஒன்று, எபிராயீம் தன் தாத்தாவுடைய வலதுகையின் ஆசீர்வாதத்தை பெற்றார். எபிராயீம் யார் தெரியுமா? யோசேப்புடைய இரண்டாவது மகன். யோசேப்பு இரண்டாவது மகன். தாவீதுக்கு யாக்கோபுக்கு கண் மக்களாக யாக்கோபு எகிப்துக்கு போனார். யோசேப்புடைய பராமரிப்பில் இருக்கிறார். இப்ப யோசேப்பு என்ன செய்கிறார்கள்? தகப்பன் மரிக்க போற காலம் வந்துட்டு இது தெரியுது. 2 பிள்ளைகளையும் கொண்டு அவருக்கு முன்னால நிப்பாட்டி பிள்ளைகளை முழங்கால் போட வச்சுட்டு, எங்க பிள்ளைகள் 2 பேர் நடக்கிறாங்க, நீங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்ல. பிள்ளைகள் நல்லீங்களா கவனிக்க. உங்களை மேன்மைப்படுத்துறதுக்கு ஒரு வழி என்னன்னு சொல்றேன். மேன்மை என்பது கர்த்தரால் வருவதற்கு என்ன செய்யணும்னு சொல்றேன். உசியா ஆண்டவரை தேடினார், ஊழியக்கார ஆலோசனைகள் படித்தார். சாலமோன் தேவன் மேல் அன்பு கூர்ந்தார். பிள்ளைகளா நீங்க என்ன செய்யணும்? இப்ப யோசேப்பு 2 பிள்ளைகளையும் யாக்கோபுக்கு முன்னால நிப்பாட்டி அப்படியே ஆசீர்வதிங்கன்னு சொன்னார். யாக்கோபு கிறிஸ்டியனோ வலதுகைக்கு யாக்கோபுடைய வலதுகைக்கு முன்னால இந்த வலதுகைக்கு கீழே மனாசே நிப்பாட்டார். இடதுகைக்கு எபிராயீம் நிப்பாட்டார். ஆனா யாக்கோபுக்கு கண் பார்வை இல்லை. யாக்கோபு ஆவியில நல்ல கண் பார்வை. ஆவிக்குரிய பார்வையில கையை இப்படி 2 பிள்ளைகளும் தலையில வச்சு ஜெபம் பண்றதுக்கு பதிலா கையை மாத்தி வச்சு ஜெபம் பண்ணார். உடனே யோசிக்க செய்தாரு, அப்படி இல்ல, இந்த கையை இவன் தான் மூத்தவன், இந்த மேல இந்த கையை வைங்கன்னு கையை தூக்கினார்.
உடனே யாக்கோபு சொல்றாரு, இல்லப்பா எனக்கு தெரியும், அவன் மூத்தவன் தான், எனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி கையை பிடிச்சு ஆசீர்வதிச்சான். அப்ப எபிரேயர் யாருன்னா தன்னுடைய தாத்தாவுடைய வலது கரத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றான். அவனை மேன்மையா ஆண்டவர் சொல்றதுக்கு காரணம் பாருங்க, அவனுக்கு எப்படி ஆசீர்வாதம் வருது? தாத்தாவுடைய ஆசீர்வாதம் வருது. ஒரு வசனம் வாசிங்க, பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். ஒரு வசனம் வாசிங்க, நீதிமொழி 17:6 வாசிங்க. நீதிமொழி 6:17 வேகமா. பிள்ளைகள் முதியோர் கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்கள். பிள்ளைகள் மேன்மை யாராவது மேன்மைவாங்க? உங்க தாய், உங்க தகப்பன், உங்க தாத்தா, உங்க பாட்டி. நல்லா புரிஞ்சு. நிறைய சகோதரிமார் இருக்கிறீங்க, திருமணம் ஆனவங்க இருக்கிறீங்க, ஆக வேண்டியவங்க இருக்கிறீங்க. நீங்க பெற்றெடுக்கிற பிள்ளைகள் யாரை மடியில வளரணும் தெரியுமா? உங்க தாத்தா பாட்டி மடியில வளரணும். அதுதான் பிள்ளைகளுக்கு மேன்மை. மாமியாருக்கு சண்டை போட்டுட்டு, வீட்டாருக்கு சண்டை போட்டுட்டு பிள்ளைய ரூம்ல வச்சு அடைச்சுதான் இருக்கக்கூடாது. நிறைய குடும்பங்கள்ல எனக்கு பிரச்சனை. அது ஒரு பேய். ரூத் ஒரு குழந்தையை பார்த்தா. வசனம் என்ன சொல்லுகிறது? உலகத்தார் என்ன சொன்னாங்களா? நகோமி பிள்ளை பெற்றிருக்கிறார். பிள்ளைக்கு பால் கொடுக்கிறது, பிள்ளைக்கு ஆகாரம் கொடுக்கிறது, பிள்ளைக்கு ஒண்ணு துணி எல்லாம் கொடுக்கிறது, பிள்ளைக்கு துணி மாத்துறது இல்லை. யாருக்கு வேலை? ஒரு அம்மாசியுடைய வேலையெல்லாம் பாட்டிமாரி செய்றீங்களா? அதனாலதான் நமக்கு தரம் கொண்டு வர்றோம். நீங்க செய்ய உலகம் என்ன சொல்லுது? உலகம் சொல்லுகிறது பாட்டி. சில பாட்டிக்காரங்க இருக்கிறாங்க, பிள்ளைகளை கண்ணிலே காண விட மாட்டாங்க. அது பாட்டி இல்லை, அது ஒரு பிள்ளைகள் சின்ன பிரச்சனை யாருக்கு சொல்லணும்? என் பேர உங்களுக்கு தெரியும். நேற்று ராத்திரி சம்பவம் நான் மெசேஜ் ஆயத்தப்படுத்தி இவன் உண்டு போய் கிச்சன்ல ஏதோ ஒரு சேட்டை பண்ணான். அவன் அப்பா அங்க இருந்து சத்தம் பேச மாட்டான், அவனுக்கு பேச்சு வராது, பேசுறது பழகல. சில நேரம் சில வார்த்தை பேசுவான், தெளிவா பேசுவான். ஒற்ற வார்த்தை என்ன மோனே எல்லாரும் அசந்துட்டோம். ஆச்சரியமா போச்சு. நான் ஓடி போய் கேட்டேன். அப்ப அந்த பிதாக்களுக்கு பிள்ளைகள் இருக்கிற உறவை நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு சொல்லலாம். எத்தனை பிள்ளைகள் நீங்க பெற்றோர் வேதனை படுத்துறீங்க? உங்க வாழ்க்கை மேன்மை தாய் தகப்பனை வேதனைப்படுத்தாதீங்க. உங்க தாத்தா பாட்டி வேதனைப்படுத்தாதீங்க. நிறைய பிள்ளைகள் சொல்லும் கலவன் கிடக்கா கல்வி கிடக்கா. அந்த மேன்மை எப்ப தெரியுமா? அவங்க செத்த பிறகு அந்த மேன்மை தெரியும். மனுஷனை மேன்மைப்படுத்த என்னெல்லாம் வழிகாட்டுவார் பாருங்க. உசியாமை பெற்ற விடுதலை அவன்ட்டார். சாலமோன் மேன்மையடைய ஒரு வழிகிறது. இந்த இருக்கிற தலைமுறைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க மேன்மை நீங்க என்ன செய்யணும்? உங்க பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க வாங்கணும். உங்க பிதாக்கள் ஒரே ஆசீர்வாதத்தோடு சொல்லணும். ஹிருதயத்துக்குள்ள எப்பவுமே பிள்ளைகளுக்கு இந்த வாரம் பெற்றோருக்கு வரணும். அந்த விதத்துல பிள்ளைகள் நடந்து கொள்ளணும். அந்த விதத்துல பிள்ளைகள் வாழ்ந்து கொள்ளணும். பிள்ளைகளின் மேன்மை பிதாக்களாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். எபிரேயர் பெற்றுக்கொண்டார். தாத்தா யாக்கோபு தாத்தாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அதனால என்ன நடந்தது தெரியுமா? அவன் மேன்மைப்படுத்தப்பட்டது. எப்படி மேன்மைப்படுத்தப்பட்டான் தெரியுமா? ஒரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 48:20 முடிக்க போறேன். இவ்விதமாக அவன் அன்றைய தினம் அவர்களை ஆசீர்வதித்து தேவனுடைய எபிராயீமை போலவும் மனாசே போலவும் தேவனுடைய எபிராயீமை போல மனாசே போல ஆக்குவார் என்று இஸ்ரவேலர்கள் முன்னிட்டு
வாழ்த்துவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஓசியா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் இஸ்ரவேலில் மேன்மை பெற்றவன் எபிராயிம். அவன் என்ன மேன்மை பெற்றான்? தாத்தா கொடுத்த மேன்மை ஆசீர்வாதம் மேல இருந்ததுனால இஸ்ரவேல்ல ஒருத்தர் ஆசீர்வதிக்கணும். நாங்க கூட பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்திட்டோம். அந்த திருமணம் முடியும் போது பிள்ளைகளை முழங்கால் மனைவி முழங்கால் போட்டு பரிசுத்த வேதாகமத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்ப வாழ்க்கை செய்து மேன்மை அடைந்த அந்த பரிசுத்தவான்களை சுட்டி காட்டி கர்த்தர்களை விதமாக ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோரே. ஈசாக்கு யாக்கோபினோடு குடும்பத்தை போல இஸ்ரவேலை கட்டளையிட்ட பிதாக்களின் குடும்பத்தை போல ஆசீர்வதிக்க சொல்லி ஆசீர்வதிப்போம். இது ரொம்ப முக்கியமான சோதனை. ஒரு பிள்ளைகள் குடும்ப வாழ்வு ஆரம்பிக்கப்படுகிற நேரத்துல ஊழியக்காரர்கள் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதே இஸ்ரவேல்ல சின்ன குடும்பமோ பெரிய குடும்பமோ மொத்த குடும்பமோ ஒருத்தர் ஆசீர்வதிக்கணும்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கர்த்தர் உன்னை எபிராயீமை போல ஆசீர்வதிப்பாராக. அப்ப தேவன் எபிராயீம் ஓசியா 1:1 சொல்றார், எபிராயீம் இஸ்ரவேலிலே மேன்மைப்படுத்தப்பட்டவன். அந்த மேன்மை எங்கிருந்து வந்தது? தன் தகப்பனாகிய யோசேப்பின் தகப்பன் யாக்கோபிடமிருந்து பெற்றுக்கொண்டான். அவனுக்கு இருந்த ஆசீர்வாதத்தை போல மேன்மை இஸ்ரவேல்ல வேற யாருக்கும் இல்ல. அதனால இஸ்ரவேலரை வாழ்த்து சொல்லும்போது கர்த்தர் உன்னை எபிராயீம் போல ஆசீர்வதிப்பாராக. எபிராயீம் அந்த மேன்மையானது ஒரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சுட்டிக்காட்டி சொல்லக்கூடிய அளவுக்கு அவனை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார். கர்த்தர் ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்தினார். என்ன ஆகும் பாத்தீங்களா? இப்ராஹிமை குறித்து இன்னும் 2 காரியம் ஸ்தோத்திரம். அவன் என்னால் நேசிக்கப்பட்டவன் ஆண்டவர் சொல்றார். என்னுடைய சேஷ்ட புத்திரன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எபிராயீம் பலன் என்று சொல்றார். சங்கீதத்துல வருது. இதெல்லாம் ஆண்டவர் தேவனுக்கு முன்னால எவ்வளவு மேன்மையானவர், எவ்வளவு மகிமையானவர். கர்த்தருக்கு முன்னால மனுஷனுக்கு முன்னாலேயோ ஜனங்கள் ஆசீர்வதிப்பதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லுகிற ஒருவர். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். மகாமேன்மையான சந்ததியின் மனுஷனாக உங்களை பார்க்கிறேன். தாவீது சொல்லும் போது அவர் சொன்னார், என்ன தாவீதுக்கு என்னென்ன செய்வார், எப்படி இனி நடக்க போன்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், ஆண்டவரே கொஞ்ச காரியம், இதெல்லாம் ஒரு அம்மா பார்வையில சின்ன காரியம், ஆனால் என்னை மகாமேன்மையான சந்ததியின் மனுஷனாய் பார்க்கிறீரே. கண்களை மூடுங்க. இந்த காலை நேரத்துல ஒருவேளை நீங்கள் சிறியவர்களா இருக்கலாம், எளியவர்களா இருக்கலாம். தாவீது சொன்ன போல நான் அற்பமானவனும் எளியவனும் நான் எல்லாராலும் ஒதுக்கப்படுகிறவனாய் இருக்கிறேன் சொன்னது போல இந்த மேன்மையை ஒரு ராஜனுடைய குடும்பத்தில் ஐக்கியம் கொள்ள உறவு இவ்வளவு மேன்மையான ஸ்தானத்தில் உயர்த்தப்பட நான் தகுதி உள்ளவன் என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆடு மேய்க்கிற தாவீதுக்கு நல்ல வஸ்திரம், நல்ல சிறப்பு, நல்ல குணம், நல்ல நலன்கள் இடம். ஆமென். இதுதான் வாழ்க்கை. அவனை ஆண்டவர் சொல்ல வார்த்தைகளை இப்படி காலத்தில் உன்னை உன் சந்ததிகளையும் உன் கடைசி நாட்களில் உன் தலைமுறைகளை எவ்வளவு நான் மேன்மைப்படுத்த போகிறேன் என்று ஆண்டவர் வார்த்தை சொன்ன உடனே தாவீதின் உள்ளம் உடைந்தது. அவனுக்குள்ளே ஆனந்த களிப்பு பொங்கினது. அவன் கர்த்தரை பார்த்து சொன்ன வார்த்தை தான், அவன் மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் என்னை பார்க்கிறாய் என்று சொன்னார். ஆண்டவர் ஓசியாவை மேன்மைப்படுத்தினாரே. அவருக்கு அந்நிய தேசத்திலிருந்து வருமானங்கள் வந்ததல்லவா? கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தும் போது நீ அறியாத வழிகளை உனக்காக ஆண்டவர் தரப்பார். நீ சிந்திக்காத இடங்களிலிருந்து உனக்கு நன்மைகள் வரும். நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நன்மைகள் வரும். எத்தனையோ தடவை நீ முயற்சி எடுத்து பிரயாசப்பட்டு தோல்வி அடைந்து இனி இந்த பகுதியில் எனக்கு ஒரு வாய்ப்பும் இல்லை என்று நீ ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கலாம். அந்த இடத்தில் இருந்து ஆண்டவர் நீ அறியாத வழிகளை திறக்க என் தேவன் வல்லமை உள்ளவர். நீ சொல்லுவாயா, தேவனே என்னை மேன்மை உள்ள சந்ததியாய் காண்கிறீரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கை மாறும், உங்க நிலைமை மாறும், உங்க பொருளாதார நிலைமை மாறும், உங்கள் சூழ்நிலை மாறும். கர்த்தர் உங்களை பார்க்கிற விதம் ஒரு மனுஷன் பார்க்கிற விதமாய் பார்க்கவில்லை. கர்த்தர் உங்களை மகா மேன்மையான சந்ததியில் உள்ளவர்களாய் பார்க்கிறார். பூமியிலே உயர்ந்த ஸ்தலங்கள் உன்னிலிருந்து தோன்றும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலையிலே விசுவாசிக்கிறவங்க உங்க கரங்களை தட்டி, ஆண்டவரே என்னை குறித்து நீர் இவ்வளவு மேன்மையாய் வைத்திருக்கிறீரா? என்னையும் என் சந்ததிகளை குறித்து இவ்வளவு மேன்மையான காரியங்களை நீ செய்ய போகிறீரா? அதற்காக உனக்கு
நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. எந்த மனுஷனையும் கர்த்தர் மேன்மைப்படுத்த முடியும். நீங்க இருக்கிற நிலைமை எதாய் இருந்தாலும் அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆட்டு தொழுதில் இருந்த தாவீதை கர்த்தர் மேன்மைப்படுத்தி அவன் சந்ததிகளை எழுப்பி அவன் ராஜ்யத்தை நிலைநிறுத்தி அவன் சிங்காசனத்தை நிலைநிறுத்தி கர்த்தர் நம்முடைய கருவையை தாவீதின் தலைமுறைகளுக்கு கொடுத்து இன்று வரையிலும் தேவனுடைய பிள்ளைகளால் வாழ கர்த்தர் ஆசீர்வதித்தார். நிச்சயமாய் உன்னையும் உன் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்புங்க, விசுவாசிங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லா வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்க. எல்லா வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். பிள்ளைகள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பிள்ளைகள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனே ஸ்தோத்திரம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவ கிருபை இறங்கி கொண்டிருக்கிறது, தேவ கிருபை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அநேகரை மேன்மைப்படுத்த போறார், அநேகரை மேன்மைப்படுத்த போறார். நீ எத்தனை வருஷம் துன்பப்பட்டா, நீ எத்தனை வருஷம் மேன்மையை அடைய முடியாம கஷ்டப்பட்டா, உனக்கு எதிராக எழுப்பின சத்துருக்கள் இன்றைக்கு அழிக்கப்பட போறாங்க. உன்னை அழிக்க நினைத்தவர்களை கர்த்தர் அழிப்பார். உனக்கு எதிராக எழும்புகிறவர்களோட கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் மகிமைப்படுத்துங்க, விசுவாசத்தோடு மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய ஜனம் மேன்மையடைய முடியாமல் இருக்கிற எல்லா தடைகளும் இந்த பகல் வேளை உடைக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விடபலப சந்தர மௌடதரபலவா. ஆமென். நல்லா தெரியுங்க, தேவ கிருபை இறங்கி கொண்டிருக்கிறது, தேவ கிருபை இறங்கி கொண்டிருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. உன் நிலைமை மாறும். ஆமா, எல்லாரும் மறக்கப்பட்டு கிடந்து ஒரு அடுப்பு நிலையில் நடக்கிற அழுக்கு வஸ்திரத்தை போல மறைந்து கிடக்கிற உன்னை கர்த்தர் இந்த நாட்கள் புறாசைகளை போல மென்மையானவர்கள் மாற்றி அறியப்படுகிற சந்ததியை உன்னிலிருந்து கர்த்தர் உருவாக்குவார். அந்த விசுவாசிகள் நல்ல கரங்களை தட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. பெற்றோரை குறித்து ஆண்டவர் சொல்லுவது, உங்களுடைய கடைசி நாட்களில் நீங்க சமாதானமான வாழ்க்கை செய்வீங்க. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு தாவீதை போல கடைசி காலத்தில் மேன்மையாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை தருவார். ஓ ரபா கரதா ரபா ஷந்தா ரபா லகா தபா ரபா லகா தனா மாலா உடமா கமனா ரபா ஷந்தா ரபா லகா. நல்ல துதிங்க, நல்ல துதிங்க, நல்ல துதிங்க. ஆவியானவர் இந்த காலை வேளை சபை நடுவில் சில காரியங்களை செய்ய விரும்புகிறார், சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைக்க விரும்புகிறார், அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைக்க விரும்புகிறார். அநேகரை மேன்மைப்படுத்துகிற நேரம் வந்தது, அநேகரை மேன்மைப்படுத்துகிற நேரம் வந்தது. ஆட்டு தொழுவத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்படுகிற நேரம் வந்தது. உன் ஏழ்மை நிலைமையில் இருந்து, உன்னை அற்பமான நிலைமையில் இருந்து கர்த்தர் பிரித்தெடுக்கிற நேரம் வந்தது. ஹalleluya. கடந்த காலத்தில் ஏற்பட்ட பாடுகள், கடந்த காலத்தில் நிறைந்த வேதனைகள் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. வேதம் சொன்னது, தாவீதின் விண்ணப்பம் முடிந்தது என்று சொன்னது போல உன் கண்ணீர் முடிய போகிறது, உன் வேதனை முடிய போகிறது, உன்னை பின்தொடர்கிற சாத்தானிய தொல்லைகள் முடிய போகிறது, உன்னை பின்தொடர்கிற வியாதியின் வல்லமைகள் முடிய போகிறது, உன்னை பின்தொடர்கிற கடன் சுமைகள் முடிய போகிறது, உன்னை பின்தொடர்கிற பயத்தின் ஆவி உன்னை விட்டு விலகி போய் முடிவடைய போகிறது. ஒரு புதிய அத்தியாயம் உன் வாழ்க்கையை கர்த்தர் துவங்க போகிறார். ஒரு புதிய அத்தியாயம் இந்த ஆண்டவர் துவங்க போகிறார். அதை விசுவாசிங்க, விசுவாசிங்க. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்னாரு. ஆமென், ஹalleluya. எப்படி ஆகும், எப்படி நடக்கும், அது உனக்கு தெரியாத ஒரு வழியாக இருப்பதால் அது ஆச்சரியமாக இருக்கும். சந்தேகப்படாதீங்க. கர்த்தர் சொன்னதை செய்வார், 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 கர்த்தர் சொன்னதை செய்வார். அவர் சொன்னதை செய்ய போகிறார், அவர் சொன்னதை செய்ய போகிறார். உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். ஓ ரபா கரதா ரபா ஷதா ரபா லபா உடமா கமனா ரபா ரபா ஷதா ரபா லபா உடமா லஹம்தர பௌதர ரபா ஹம்தர தீர பலபா. ஆமென், 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 ஆமென். பரிசுத்தாவியானவர் காற்றாக, பரிசுத்தாவியானவர் மழையாக இந்த காலவேளை சபையில் வீசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்க, எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த ஆவியானவர் இந்த காலவேளை சபையை மேன்மைப்படுத்த போகிறார். நாம் அறியாத ஜனங்கள் வர போறாங்க, நாம் சிந்திக்காத ஆத்துமாக்கள் வர போறாங்க. நாலா திசைகளில் இருந்து சபையின் ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஆமென், 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 ஆமென். ஓ, நம்ம சபையை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். நாம் செய்கிற ஊழியத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். ஆமென், 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 ஆமென். உன்னை தெரிந்தெடுத்த ஆண்டவர், உன்னை அழைத்த ஆண்டவர், உன்னை அபிஷேகித்த ஆண்டவர். ஹalleluya. இந்த நாட்களிலே ஓ
மேன்மைப்படுத்த 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 அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொன்னதை செய்வார். நமக்கு சொல்லியிருக்கிறார். நம்ம சொல்ல போறோம். என்னை மகாமேன்மை சந்ததியின் மனுஷனா பார்க்கிறீரே ஆண்டவரே. அவர் செய்ய போகிறதை சொன்ன உடனே தாவீது விசுவாசத்தோடு சொன்ன வார்த்தை இன்றிலிருந்து கர்த்தருடைய வாழ்க்கை மேன்மையை செய்ய போகிறார். உசியாவை போல கர்த்தரை தேடுகிறதிலே குறைபடாதீங்க. உசியாவை போல தேவ ஆலோசனை, தேவ சமூகம், கர்த்தருடைய வார்த்தைகள் நீங்கள் கவனமாய் கேட்டு அதன்படி செய்யுங்க. சாலமோனை போல அதிகமாய் ஆண்டவரை நேசிங்க. அதிகமாய் அன்பு கூறுங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோரை கனம் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோர்களை கனம் பண்ணுங்க. கர்த்தரை மேன்மைப்படுத்துவார். கர்த்தரை மேன்மைப்படுத்துவார். எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் கர்த்தரால் முடியும். மாறாத கிருபை, அசைக்க முடியாத சிங்காசனம். ஓ ஹல்லேலூயா. தலைமுறையாய் தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு பரிசுத்த சந்ததி. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை எழுப்பி கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை கட்ட சித்த வைத்திருக்கிறார். தன்னுடைய சபையை மூடி கட்ட சித்த வைத்திருக்கிறார். அது நம்ம வாழ்க்கை நடக்கணும். நம்ம தலைமுறைகள் வாழ்க்கை நடக்கணும். ரெண்டு கையை ஒசத்து கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, நான் எவ்வளவு கஷ்டப்படுறப்பா, நான் எவ்வளவு வாழ்க்கிறேன். என்னை மேன்மைப்படுத்த முடியும். என்னை மேன்மைப்படுத்துவாய். என் சந்ததிகளை மேன்மைப்படுத்துவாய். என் தலைமுறைகளை மேன்மைப்படுத்துவாய். ஓ ஹல்லேலூயா. படிப்பு அல்ல, ஒன்னும் சொன்னா கேட்கல. வாழ்க்கை குறித்து அக்கறையில்லாமல் இருக்கிறார்களே. இந்த பிள்ளைகள் எப்படி வாழ போகிறதோ, எப்படி பிழைக்கிறதோ என்று கவலைப்படுகிற ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த தலைமுறைகளை மேன்மைப்படுத்த கர்த்தரால் முடியும். அநேகரால் அறியப்படக்கூடிய விதத்துல தலைமுறைகளை மாற்ற அவரால் முடியும். பரலோகத்தின் பிதாவே, இந்த மகிமையான ஆராதனைக்காக நீர் எங்களுக்கு தந்த வார்த்தையை உடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்திருக்கிறப்பா, சபைக்கு பகிர்ந்திருக்கிறையா. தகப்பனே, நாங்கள் இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். நிலைமைகள், சூழ்நிலைகள், காரியங்கள் இப்படி இருக்கிறதே என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். மனுஷன் இன்னொரு விதமாக எங்களை பார்க்கிறார். ஆனால் நீரோ எங்களை மகா மேன்மையுள்ள உள்ளதையாய் காண்கிறீரே. எங்கள் எதிர்காலத்தை கண்களுக்கு முன்னே வைத்து எங்களை பார்க்கிறீரே. ஆமென். அதை நாங்கள் இந்த காலைகளில் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தபடியால் ஸ்தோத்திரம். நாங்கள் தகுதியில்லாதவர்கள், தொழுவத்துக்குள்ளே ஆடுகளோடு காலத்தை கொண்டிருந்த தாவீதை போல நாங்கள் எல்லாரும் அற்பமாய் எண்ணப்பட்டு ஆண்டவருடைய மேன்மையான நிலையில் உள்ளவர்களாய் எங்களை குறித்து வைத்திருக்கிற உயர்ந்த திட்டத்திற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வார்த்தைகள் ஆமென் என்றும் எல்லாருடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். கர்த்தர் கிரியை செய்யும். மகிமையை தருகிறோம். பெரிய காரியங்களை இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் நல்ல பிதாவே.